ஹலோ மக்களே! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரேமோவா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு மதிக்கும் நம்மளுடைய சுரேஷ்க்கும். ஏன்னா என் மாமாவை வந்து ஏன் அப்படி சொன்ன, போயான்னு ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதுக்கு மதி இருந்துட்டு அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது சரியான்றாங்க. நான் வந்து உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறேன்னா அவ்வளோதான்றாங்க. அவங்க எனக்கு மூணாவது ஆள், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ட்டு எந்த அவசியமும் எனக்கு கிடையாதுன்றாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவரும் இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளு தான். அவருக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க. உடனே வந்து பயங்கரமா வந்து மதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவன் அவன் இவன் சொல்லிட்டு அவங்களுடைய மாமாவை பத்தி ரொம்ப தப்பா பேசவும் ஒரு கட்டத்துல அது சுரேஷ்க்கு கோவம் வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லி கத்தவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க. டே ராகவ், என்னடா ஆச்சு, என்னடா சவுண்டு அப்படின்ற மாதிரி பயந்து போய் அவங்களுடைய அம்மா வருவாங்க. என்னடா ஆச்சு சுரேஷ் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லம்மா, டே கல்யாணம் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களுக்குள்ள என்னடா சண்டை, ஏன்டா அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மதியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மாமியாரும் மாமனாரும் மதியை பார்த்து என்ன பிரச்சனைமா, என்ன உங்களுக்குள்ள சண்டை, ஏன் இவன் இந்த அளவு கோவப்படுறான், நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கவும் மதி ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது பொண்ணுங்க தான் பண்ணதுன்னு அர்த்தமா, அவங்க பையனை கண்டிக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் மதி கோவமாக இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.